இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா, WWE புதுசாக ஒரு டீம் உருவாகிருக்கு. அந்த டீம் உருவானதுக்கான உண்மை காரணம் என்ன, அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் என்ன செய்ய போகிறார் அப்படின்றதெல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது முடியும். நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா, நடந்து முடிஞ்ச சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் ஒரு டாக் டீம் மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச் தான் ஸ்டார்டிங்லேயே வச்சாங்க. அந்த மேட்ச் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, செமி ஜெயின் அண்ட் சிஎம் பங்க் வர்சஸ் செத் ரோலின்ஸ் அண்ட் பேரன் பேக்கர். இவங்களுக்கு சப்போர்ட்டாக பால் ஹியூமன் இருந்தார். இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆனிச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமும் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. இந்த மேட்ச்சில் வந்து சிஎம் பங்கோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. செமி ஜெயினும் விட்டு கொடுக்காம இருந்தார். ஒரு கட்டத்தில் ரிங் அனௌன்சர் சைடு கிட்ட அது ரிங் பில் அடிக்கிற இடத்துக்கிட்ட சிஎம் பங்க் நிற்கக்குள்ள ஒருத்தர் வந்து உடனே பேரிகரை உடச்சிக்கிட்டு சிஎம் பங்கை அட்டாக் பண்ணியிருக்காரு. அது யாருன்னு பார்த்தோம்னா, இன்ஜுரியில் போயிருந்த பிரசன் ரீட் ரிட்டர்ன் ஆகி அட்டாக் பண்ணியிருந்தார். பிரசன் ரீட் ரிட்டர்ன் வந்து அட்டாக் பண்ணது மூலமாக சிஎம் பங்கும் செமி ஜெயினும் தோற்க வேண்டிய நிலைமை ஆளாக்கப்பட்டனர். எப்படி தோத்தாருன்னு கேட்டிங்கன்னா, செமி ஜெயினை பேரன் பேக்கர் அட்டாக் பண்ணி ஸ்பியர் போட்டு முடிச்சு விட்டார். பிரசன் ரீடு உதவியால் இந்த மேட்ச்சில் ஜெயித்ததுக்கப்புறம் பிரசன் ரீடும் பேரன் பேக்கரும் முறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. பேரன் பேக்கரை சமாதானப்படுத்துறதுக்காக அவரை நவுத்தி விட்டுட்டு பிரசன் ரீடை செத் ரோலின்ஸ் ஹக் பண்ணி டீமில் ஜாயின் பண்ண வச்சுட்டாங்க. அதனால் இந்த டீமில் 3வது மெம்பராக பிரசன் ரீடு ஜாயின்ட் ஆகிட்டார். அதனால் இந்த டீம் பயங்கரமான ஸ்ட்ராங்கஸ்ட் டீமாக மாறிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை எதுக்காக பிரசன் ரீடு வந்து சிஎம் பங்க் அட்டாக் பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, சிஎம் பங்க் தான் சர்வே சீரியஸில் பிரசன் ரீடு இன்ஜுரி ஆகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தார். பிரசன் ரீடு டாப் ஆஃப் த கேஜ்லேருந்து சுனாமி ஃபினிஷரை போடும்போது ரோமன் ரிங்ஸ் மேலே போடும்போது அந்த ரோமன் ரிங்ஸை காப்பாற்றி விட்டதுனால ரோமன் ரிங்ஸு சர்வீஸ் சீரீஸில் ஏற்பட்ட இன்ஜுரிக்கு பழிவாங்கும் விதமாக தான் பிரசன் ரீடு இப்போ வந்து சிஎம் பங்கை அட்டாக் பண்ணியிருக்காரு. சிஎம் பங்கை அட்டாக் பண்ணது மூலியமாக இப்போது செத் ரோலின்ஸ் டீமில் இப்போ 3 பேராக மாறிட்டாங்க. செத் ரோலின்ஸ், பேரன் பேக்கர், பிரசன் ரீடு 3 பேராக மாறிட்டாங்க. ஏற்கனவே சிஎம் பங்கு டீமில் 2 பேர் தான் இருக்காங்க. சிஎம் பங்கு, செமி ஜெயின். ரோமன் ரிங்ஸ் என்ன ஆனான்னு தெரியல. ரோமன் ரிங்ஸ் எப்போ வருவார்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபியூடு அதிகரிக்கும் போது வருவார். ரோமன் ரிங்ஸ் சிஎம் பங்கு சப்போர்ட் பண்ணி தான் வருவார். ஏற்கனவே சிஎம் பங்கு ரோமன் ரிங்ஸ் சேர்ந்து தான் இந்த ஃபியூடில் வந்து ஆரம்பித்தாங்க. அந்த இடத்துல செமி ஜெயினும் உள்ள வந்தார். 3 பேரும் இருக்க வேண்டிய இடத்துல இப்போ வந்து சிஎம் பங்கு, செமி ஜெயின் மட்டும்தான் இருக்கிறாங்க. ரோமன் ரிங்ஸ் இல்லாதனால தான் இந்த இடத்துல பிரசன் ரீடு இப்போ வர வச்சிருக்காங்க. பிரசன் ரீடுக்கு எகெயின்ஸ்டாக கண்டிப்பாக ரோமன் ரிங்ஸ் வருவார். அதனால் இந்த இடத்துல 3 பேர், அந்த இடத்துல 3 பேர், இந்த ஃபியூடு கண்டினியூ ஆகும். மணி இந்த பேங்க்லையும் இவங்களுக்குள்ள ஒரு டாக் டீம் மேட்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6 மேன் டாக் டீம் மேட்சஸ். அந்த ஃபியூடு அதிகரிக்கும் விதமாக தான் இப்போது பிரசன் ரீடு வந்திருக்காரு. அதனால் இவங்களுக்குள்ள ஃபியூடு பயங்கரமாக இருக்க போது மணி இந்த பேங்க் அங்கே பார்த்தீங்கன்னா டாக் டீம் மேட்சஸ் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புக்கும் ஜான்சனாவோட சாம்பியன்ஷிப், அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பியன்ஷிப்பும் ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்க போகிறாங்க டாக் டீம் மேட்சஸில். இங்கே பார்த்தீங்கன்னா 6 மேன் டாக் டீம் மேட்சஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஃபியூடு பயங்கரமாக போயிட்டுருக்கு. அதனால் இந்த மேட்ச் வந்து ரோமன் ரிங்ஸ் ரிட்டர்ன் வர வாய்ப்பு அதிகபட்சம் கூடிய சீக்கிரத்தில் இருக்குது. ரோமன் ரிங்ஸ் ரிட்டர்ன் வந்து சம்பவம் பண்ண போகிறத பற்றி உங்களே கருத்துன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.